பிரைஸ் லார்ட். ஆஸ்திரேலியா நாட்டில் ஒரு ஒரு மனிதர் இருந்தாங்க. நிக்கென்ற ஒரு தேவ மனிதர். அவருடைய 2 கைகளும் 2 கால்களும் இல்லாம ஒரு பிறந்த ஒரு அபூர்வமான ஒரு மனிதர். அந்த மனிதருடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், அவர் பட்ட வேதனைகளுக்கு அளவே இல்லை. ஆனா அவர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். ஏசப்பா கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்களாம். ஏன் நான் மற்றவங்களை போல பிறக்கல, 2 கையும் காலும் இல்லாம என்னால ஏன் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஒரு கொஸ்டின் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்களாம். அப்போ தேவன் ஒரு நாள் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். எப்படின்னா, அவருடைய 7வது வயசுலதான் அவருக்கு கர்த்தர் அவர்கிட்ட ஒரு இது ஏற்படுத்தினாங்க. நம்ம ஒரு ஸ்பெஷல் மேன், இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமா மாற போறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் உணர்த்தி கொடுத்திருக்காங்க. அதே போலதாங்க நம்ம வாழ்க்கையில நீங்க புலம்பிட்டு இருக்கலாம், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை அப்படின்னு. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், ஒவ்வொரு கண்ணீருக்கும் அதற்கு கர்த்தர் பதில் தருவாங்க. ஏன்னா வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அதாவது உலக மனுஷனங்களா இருந்தா அவங்க படுற அந்த வேதனை அது பெருசா அவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் அது நன்மையா இருக்குமான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் அவங்க வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்கள் ஆண்டவர் நன்மையா மாத்துவாங்க, சகலமும் நன்மையா மாத்துவாங்க. அப்ப தேவன் கிட்ட நீங்க அன்பு கூறுகிறவர்களா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள் அது கர்த்தர் நன்மையாக கர்த்தர் மாத்துவார். உங்க வாழ்க்கையில கூட அநேக தீமையான காரியங்கள் நடந்த போதிலும் ஏசப்பா எங்களுக்கு நன்மையாய் கர்த்தர் மாற்றி தந்தாங்க. உங்க வாழ்க்கையில அப்படி செய்வாங்க. இந்த வசனத்தை சொல்லி நீங்க இந்த மெசேஜ் கேட்கும் பொழுதே ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நான் உங்களை அன்பு கூறுறேன், அதனால என்னோட பிரச்சனைகளும் நன்மையா மாத்துங்க அப்படின்னா ஆண்டவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். God bless you. Amen.